இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா 3வது பாடல் கல்வெட்டு இங்கே இருக்குது. இந்த இடத்துல தான் இருக்குது 3வது பாடல் கல்வெட்டு. இது பார்த்திங்கன்னா இதுவும் சுந்தரபாண்டியருடைய கல்வெட்டை தான் குறிக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு கோபுரத்தில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த அந்த 2 கல்வெட்டுமே பார்த்திங்கன்னா கிழக்கு கோபுரத்தில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மேற்கு கோபுரத்தில் இருக்குது. சரிங்களா? இந்த மேற்கு கோபுரத்தில் மேலே அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கு கோபுரம் வாயிலில் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், தெள்ள தெளிவாக இருக்குது, தெரியுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிக்க முடிஞ்சது. மொத்தம் 3 பகுதிகளில் அது பிரிக்கிறாங்க. அதில் 3வது பகுதி பார்த்திங்கன்னா கட்டளை கலித்துறை அப்படிங்கிற ஒரு இலக்கண முறையில் பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டண கலித்துறைனா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு சீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அடினா ஒரு பாடலில் 4 வரிகள் இருக்குமா. அதில் முதல் வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முதல் வரியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றெழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய புள்ளி வச்ச எழுத்து இருக்குது பார்த்திங்களா, அதையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இதை எல்லாத்தையும் சேர்த்து கூட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 16 வரும். 16 ஒற்றெழுத்தை கூட்டக்கூடாது, அதாவது புள்ளி வச்ச எழுத்தை கூட்டக்கூடாது. மற்ற எழுத்துக்கள் என்னென்ன இருந்தாலும் அதை எல்லாத்தையும் கூட்டி பார்த்திங்கன்னா 16 எழுத்துக்கள் வரும். அது மாதிரி வர்றது கட்டளை கலித்துறைன்னு சொல்லுவாங்க. அது எங்கங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட எண் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அந்த இடத்துல கட்டளை கலித்துறை ஆரம்பிக்குது. இந்த கட்டளை கலித்துறைங்கிறது இலக்கண முறைப்படி பார்த்திங்கன்னா பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. இதை நான் படித்து காட்டுறேன். ஸ்வஸ்தி ஸ்ரீ பிறையும் அரவம் இறங்கு. பிறைன்னா என்ன? நிலவு. அரவம்னா பாம்பு. இறங்கு சடைமுக்கன். அப்போ சிவபெருமானை குறிக்குது. ஏன்னா அவர் பாம்பை சூடியிருப்பார்ல. சடைமுக்கன் இறைவனின் நாட விருந்தான். இறைவனை நாட விருந்தான்னா இங்கே குறிக்கிறது யாருன்னா பாண்டியனை குறிக்கிறாங்க. அப்போ நாட விருந்தான் நிறை கடற்பார் சேலிட்ட. நிறை கடற்பார் சேலிட்ட தென்னவன். தென்னவன்னா பாண்டியன்னு குறிக்குது. செம்போன் திருமன்றில் மேலிட்ட. இந்த கோவில் நமக்கே தெரியும். இந்த கோவிலில் இந்த பொன் வைந்திருக்காங்களே, இது முதல்ல பொன் வைந்தது பராந்தக சோழன். அதற்கு பிறகு நிறைய பேர் பொன் வைந்திருக்காங்க. அதில் சுந்தரபாண்டியரும் ஒருவர். அதை மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, செம்போன் திருமன்றில். செம்போன்னா தங்கம். இங்கே இருக்குது செம்போன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செம்போன் திருமன்றில் மேலிட்ட பொற்றுளையின். பொற்றுளைனா பொன்னம்பலம்ங்கிறது தான் பொற்றுளைன்னு சொல்கிறாங்க. பொற்றுளையின் மேல். பொற்றுளையின் மேல். அடுத்து பார்த்திங்கன்னா ஊரம் பலமான தென்பேதை. பேதைன்னா என்னென்னா பெண்ணுன்னு தானே அர்த்தம். பேதை காதல் உலக மன்னர். உலக மன்னர். உலக மன்னர்னால் இந்த மன்னனை குறிக்குது. சுந்தரபாண்டியன் உலக மன்னர்னே குறிப்பிடுறாங்க. சொல்லி பேரம்பலங்களில். பேரம்பலங்கள்னால் அம்பலங்கள்லாம் ஒரு மண்டபங்கள்லாம் இருக்குல்ல, அது பேரம்பலங்களில் கானகன் தன்னில் பிளத்தங்கள் தாரம் பல கொண்டு. அதாவது எண்ணற்ற பெண்கள் இவர் மேல் காதல் வயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. பேரம்பலங்களில்னா பல மண்டபங்களில் ஒன்று கூடி தங்கள் தாரம் பல கொண்டு அப்படின்னு சொல்லி சாரும் படிவென்று தாரணியில். தாரணியில் சீரம் பலத்தே தாரம்பலம். அதான் பொன்னம்பலம் தான் அப்படி சொல்கிறாங்க. தாரம்பலம் பொன் வைந்த தென்னவனே. பொன் வைந்திருக்காருங்கிறதையும் சொல்கிறாங்க. அது சுந்தரபாண்டியர் இந்த கோவில் அந்த பொன்னம்பலத்துக்கு ஒரு பொன் வைந்திருக்கார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து வரதுல தான் கட்டளை கலித்துறை வருது. இதை நான் பார்த்திங்கன்னா இது காணொலியாக போடும் பொழுதே நான் அதை சொல்கிறேன். அதை நீங்களே நல்லா கவனித்து பாருங்கள். முதல் அடியை சொல்கிறேன், அதை நல்லா பாருங்கள். என் மானன் சிறையீட்டி ராத்தி 2 முடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடி. அடுத்து மண் திரைஞ்சிய சுந்தரபாண்டியன் வாளின்று. அதாவது மண் திரைஞ்சிய அப்படின்னா, திரைஞ்சினா கெஞ்சியன்னு அர்த்தம். கெஞ்சிய சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன்ட்ட எல்லா மன்னர்களும் கெஞ்சுற மாதிரின்னு கொடுத்துருக்காங்க. வாளின்று முன் பட்ட தெலுங்கர். தெலுங்கர் மனைக்காக. ஏன்னா இந்த மன்னன் தெலுங்கு மன்னனை கொல்லுவார். விஜயகண்ட கோபாலன்கிற ஒரு மன்னனை கொல்லுவார். அதான் தெலுங்கன் மனை காக்க முதுக்குறமாய் பின்வந்த வாரியார் பேராற்றளவும் பிணமலையே. முதுகுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இவரை கொல்ல வராங்களோ அவங்க எல்லாரும் பிணமலை. பிணங்களை அப்படியே குவிச்சு ஒரு மலை மாதிரி குவிக்கப்படும் அப்படின்னு இவரோட பெருமையை சொல்கிறாங்க. இதுதான் முழு பாடல் கல்வெட்டோட அர்த்தம். ஆனால் இந்த கடைசி சொன்ன பார்த்திங்களா, இந்த எண் மானன் சிறையிட்டி ராத்தி 2 முன்பு, இதுதான் கட்டளை கலித்துறை. அதாவது ஒரு அடியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு அடியில்
16 எழுத்துக்கள் வரும். ஒற்றெழுத்துக்களை தவிர, அதாவது ஒற்றெழுத்துக்களை நீங்கள் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்க்காம மற்ற எழுத்துக்களை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 16 எழுத்து வரும். அந்த மாதிரி வந்து 4 அடியிலையும் வந்திருக்கு. அதனால் அந்த கடைசி 4 அடி வந்து பார்த்திங்கன்னா கட்டளை கலித்துறை. வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பாடல் கொடுக்குறேன். அதை நீங்களே உட்காந்து பாருங்கள். அது வந்து ஒரு இந்த பாடல்கள்லாம் வந்து நமக்கு தமிழ் இலக்கணத்தையும் கொஞ்சம் சொல்லுதுங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இது போதும். நிறையவே இன்றைக்கி 3 கல்வெட்டு பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே நிறைய கல்வெட்டு இருக்குது. உள்ள கருவறைக்குள்ளெல்லாம் நிறைய கல்வெட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க. ஆனால் நான் எழுதிட்டு வரேன். இந்த தகவல் எல்லோரும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.